ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க. ஸோ டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் வந்து 7வது 2 பருவம் வந்து முடிச்சுட்டு இருந்தோம். 3வது பருவம் வந்து பெண்டிங் இருந்தது. ஓகேங்களா, அதுதாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி 1120 பாடல்களை கொண்டது. ஸோ நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா 1120 பாடல்களை கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனி தொகுத்துள்ளார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் ஆவார். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? 2, 3 சரி, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா 1102 பாடல்கள் கொண்டதா இருக்கும். 1120 அப்படின்றது தவறு. ஓகேங்களா, அப்போ 1102 வந்துருக்கணும். அப்போ 1வது கூற்று தவறா இருந்தாலும் 2, 3 சரின்றதுனால பி தாங்க ஆன்சர். அடுத்து, ஆண்டாளுடன் தொடர்பற்றது எது? ஸோ பாருங்க, ஆண்டாள் சார்ந்து 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுமையா படிச்சுட்டு அதுல எது தவறா இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார். ஆமாங்க, ஆண்டாள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களை பெண்பால் ஆழ்வார் ஆவார். கரெக்டு தான். திருவில்லிபுத்தூரில் குழந்தையாக பெற்று பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார். ஸோ திருவில்லிபுத்தூர்ல குழந்தையாக பெற்று பெரியாழ்வாரால் என்ன பண்ணப்படுறாங்க, வளர்க்கப்படுறாங்க. ஆண்டாள் என்றால் ஆட்சி செய்பவள் என பொருள். ஆமாங்க, ஆண்டாள் அப்படின்னா அதனோட பொருள் வந்து ஆட்சி செய்பவள் அல்லது ஆட்சி புரிபவள் அப்படின்றதான் வந்து பொருள். இது கரெக்டு தான். ஆண்டாளின் திருப்பாவை பெண்ணின் புனித பாடல்கள் ஆகும். ஸோ ஆண்டாளோட அந்த திருப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணின் புனித பாடல்கள் அப்படின்றது வந்து தவறுங்க. ஏன்னா கிருஷ்ணனை அடையும் வழியை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாளோட திருப்பாவை. இதை நாச்சியார் திருமொழி எடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணினோட புனித பாடல்களா வரக்கூடியது. அப்ப 4வது கூற்று தவறா இருந்தால டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தவறானது எது? மீண்டும் தவறானது எது? நாயன்மார்கள் 63 பேர் ஆவர். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தர் ஆகியோர் மும்மூர்த்திகள் ஆவர். திருமுறை 11 நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது. திருமுறையின் 12வது நூல் ஆண்டாளின் திருப்பாவையாகும். சூப்பர், இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ திருமுறையோட 12வது நூலா எது கருதப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சேக்கிழாரோட பெரிய புராணம். சேக்கிழாரோட பெரிய புராணம் தான் வந்து 12வது நூல். அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவம் யாரால் போதிக்கப்பட்டது? சூப்பர், யாருங்க போதிச்சிருப்பாரு? ஆதிசங்கரர் என்கிற சங்கராச்சாரியார். ஆதிசங்கரர் என்கிற சங்கராச்சாரியார் தான் போதிச்சிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏ மற்றும் பி ரெண்டுமே சரின்றதுனால சி தான் இதுக்கான ஆன்சர். ஆதிசங்கரர் மற்றும் சங்கராச்சாரியார். அடுத்த 5வது கேள்வி. பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? சூப்பர், யாருங்க? அதே சங்கராச்சாரியார். ஆதிசங்கரர் அப்படின்ற சங்கராச்சாரியார் தான் வந்து பிரம்ம சூத்திரம் அப்படின்ற நூலுக்கு வந்து உரை எழுதியிருப்பாரு. அடுத்து பாருங்க. ஸோ பொறுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுமையா பொறுத்து இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். வல்லபாச்சாரியார். வல்லபாச்சாரியார் அப்படின்றது வந்து பார்த்தா தெலுங்கு தத்துவ ஞானி. ஓகேங்களா, அப்போ 1. சூர்தாஸ். சூர்தாஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தா பார்வைத்திறனற்ற இசைக்கலைஞர். பார்வைத்திறனற்ற இசைக்கலைஞர் தான் வந்து சூர்தாஸ். அப்ப 2. மீராபாய் அப்படின்னா ரவிதாஸோட சீடர். ஸோ ரவிதாஸோட அந்த சீடரா இருந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மீராபாய் அப்படின்றவங்க. ஓகேங்களா, அப்போ 3. துளசிதாசர் அப்படின்னா ராமசரித மானஸ். ராமசரித மானஸ் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா துளசிதாசரால ஸோ இந்தி மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்போ 4 எல்லாமே நேருக்கு நேர் இருக்கனால அப்ப ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, சூப் என்னும் சொல்லின் பொருள் யாது? சூப் என்னும் சொல்லின் பொருள் யாது? ஸோ சூப்பியசம், அதாவது சூஃபி அப்படின்ற வேர்டு சூப் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். அதனோட பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
சூப்பர். என்னதுங்க? கம்பளி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். அதனோட பொருள் வந்து கம்பளி. சூரவார்டியின் ஒரு கிளைப்பிரிவான பிர்தோசி அமைப்பு எங்கு மட்டும் செயல்பட்டது? சூரவார்டியின் ஒரு கிளைப்பிரிவான பிர்தோசி அமைப்பு எங்கு மட்டும் செயல்பட்டது? சூப்பர். பீகார். எதுங்க? பீகார்ல தான் வந்து செயல்பட்டிருக்கும். அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர், பீகார். அடுத்து 9வது கேள்வி. இந்து இஸ்லாம் சமயங்களுக்கிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் யார்? சோ இந்து இஸ்லாம் சமயங்களுக்கிடையே வந்து பார்த்தா ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும், ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தணும் என்று முயன்றவர் யார்? சூப்பர். யாருங்க? கபீர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். கபீர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? முயற்சி பண்ணிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி. கிரந்தவழி, பைஜக் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? கிரந்தவழி மற்றும் பைஜக் ஆகிய நூல்கள் யாருடையது? சூப்பர். யாருங்க? இதுக்கான ஆன்சரும் கபீர் தான். சீதா இதுக்கான ஆன்சர். கிரந்தவழி, பைஜக் ஆகிய நூல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? நம்ம கபீர் தான் வந்து எழுதியிருப்பாரு. குருநானக்கின் கூற்றுகளில் தவறானது எது? கொடுக்கப்பட்டதுல குருநானக்கோட கூற்றுகள்ல வந்து எதெல்லாம் வந்து தவறா இருக்கு? சூப்பர். இவர் 1469 வந்து என்ன பண்றாருங்க? பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ லாகூருக்கு அருகே வந்து கிராமத்தில் பிறக்கிறாரு. கரெக்ட் தான். சீக்கியர்களின் முதல் குரு ஆவார். ஸோ சீக்கியர்களோட முதல் குருவா வந்து இவர் என்ன பண்ணப்படுறாரு? போற்றப்படுறாரு. கரெக்ட் தான். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். ஆமாங்க, சீக்கியர்களோட புனித நூலானது வந்து பார்த்தீங்கன்னா குரு கிரந்த் சாஹிப். இதை வந்து சீக்கியர்கள் வந்து புனித நூலா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரோட குருநானக்கோட போதனைகளை வந்து அதில் தொகுத்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? 1529 இயற்கை எழுதினார். ஸோ தவறுங்க. ஓகேங்களா? ஸோ குருநானக் வந்து பார்த்தீங்கன்னா 1539 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? இயற்கை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதனால டி தான் அங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, பாகல் எனும் திருமுழுக்கு முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? ஸோ பாகல் அப்படின்ற ஒரு திருமுழுக்கு முறை வந்து இருக்கும். அதை அறிமுகம் செய்தவர் யார்? பாகல் அப்படின்னா ஸோ ஒரு சின்ன வாளால ஒரு கிளறப்பட்ட ஒரு இனிப்பான நீரை வந்து கொடுப்பாங்க. அதான் பாகல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா குரு கோவிந்த் சிங் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? 23க்கு வந்து சரி 12வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதா அதுக்கான ஆன்சர் குரு கோவிந்த் சிங். அடுத்து, பொருந்தா ஒன்று எது? கொடுக்கப்பட்டதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க. சூப்பர். ஸோ கேஷ் அப்படின்னா வந்து பார்த்தா வெட்டப்படாத முடி. கரெக்ட் தான். கண்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? சிகைக்கூழ். கிர்பான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குருவாள். கிர்பான்னா கையில் வச்சிருக்கக்கூடிய குருவாள். கடா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை. தவறுங்க. ஓகேங்களா? ஸோ கச்சேரா அப்படின்னா தான் உடலின் கீழ்ப்பகுதியில் அணியக்கூடிய அந்த உள்ளாடை வந்து சொல்லக்கூடியது. கடா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கரப்புன்னு வரணும். ஸோ இரும்பு கரப்புன்னு வரணும். அப்போ டி தான் அங்கே தவறா இருக்கு. டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? தன்னை வந்து கிருஷ்ணனோட தாயா வந்து யசோதாவா பாவிச்சுக்கின்னு கிருஷ்ணர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களை பாடி உள்ளவர் யார்? சூப்பர். யாருங்க? பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அப்படி பாடியிருப்பாரு. அடுத்து, பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார்? சூப்பர். யாருங்க? ராமானந்தர். ராமானந்தர் தான் வந்து வட இந்தியாவில் பரவ செய்திருப்பாரு. அடுத்து, தென்னிந்தியாவின் மிக பழமையான கோயில்களை கட்டியவர். ஸோ தென்னிந்தியாவோட மிக பழமையான கோயில்களை கட்டியவர் யார்? சூப்பர். யாருங்க?
இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன். டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 7 கோயில்கள் அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரை கோவிலா இருக்கட்டும், ஓகேங்களா, இதெல்லாமே இரண்டாம் நரசிம்மவர்மனால் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாமே தென்னிந்தியாவோட மிக பழமையான கட்டுமான கோயில்களா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? சூப்பர். யாருங்க? இரண்டாம் நந்திவர்மன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னு தான் நம்ம வந்து கேட்டோம். கைலாசநாதர் கோயிலை வந்து யார் கட்டி வைப்பார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் கட்டி வைப்பாரு. வைகுண்ட பெருமாள் கோவில் தான் வந்து நந்திவர்மன் கட்டி வைப்பாரு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசிம்மன். ஏன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் தான் வந்து ராஜசிம்மன். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ கைலாசநாதர் கோவில் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாருங்க? இரண்டாம் நரசிம்மவர்மன் வருவாரு. வைகுண்ட பெருமாள் கோவில் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நந்திவர்மன் வருவாரு. ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதம் எங்குள்ளது? ஸோ ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த பஞ்ச பாண்டவ ரதம் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மகாபலிபுரம் மாமல்லபுரத்தில் தான் வந்து காணப்படுதுங்க. பீதா அதுக்கான ஆன்சர் மாமல்லபுரம். ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? ஸோ ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த கோவிலுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க? சூப்பர் கழுகுமலை வெட்டுவான் கோவில். கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுவான் கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவில்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா வந்து காணப்படுது. சமணத்துறவிகள் வாழ்ந்த சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எங்கு உள்ளன? ஸோ சமணத்துறவிகள் வாழ்ந்த அந்த சிக்கன்னோ வாசல் குழந்தை ஓவியங்கள் குகை ஓவியங்கள் எங்க இருக்கு? சூப்பர். சித்தன்னவாசல்னாலே உங்களுக்கு தெரியுமாங்க? புதுக்கோட்டை. ஏதா அதுக்கான ஆன்சர் புதுக்கோட்டையில் தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து 21வது கேள்வி. பொருந்தா ஒன்று எது? ஸோ பாருங்க 4 கூற்றுகள் இருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம். சூப்பர். பார்க்கலாம் பாருங்க. தஞ்சை பெரிய கோவில் பாண்டியர்களின் கட்டடக்கலை. தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரையிலும் அது வந்து சோழர்களோட ஒரு கட்டடக்கலையா தான் வந்து கருதப்படுது. ஓகேங்களா? அப்ப அதனால வந்து பார்த்தோன்னா ஏ கூற்றே வந்து இங்க தவறா இருக்கு. ஸோ மீதி எல்லாம் கரெக்ட் தான். 216 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட தட்சிண மேரு அப்படின்னு சொல்லி இதை வந்து அழைப்பாங்க. இதனோட சேகரத்தை கரெக்ட் தான். இங்குள்ள நந்தி வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்டதா வந்து காணப்படுது. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப ஏ தான் இங்க தவறா இருக்கு. மீண்டும் தவறானதை கண்டறி. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் சார்ந்த கூற்றுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க. 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எது தவறா இருக்குன்னு பாருங்க. 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. இது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இக்கோவிலின் உயரம் 52 மீட்டர். தஞ்சை கோவிலை போன்று இதன் கருவறை 2 அடுக்குகளை கொண்டது. சூப்பர். இதுல எதுக்கு தவறா இருக்கு? சீதாங்க இதுல வந்து தவறா இருக்கு. ஓகேங்களா? அந்த கோயிலோட உயரம் 52 மீட்டர் இல்ல 55 மீட்டர் வரணும். ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இதுல தவறா இருக்கு. அடுத்து மறுபடியும் தவறானதை தேர்ந்தெடு. என்ன கொஸ்டின் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட் உள்ள வைக்கணுன்றதுனால அப்படி கேட்டிருக்கேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ 4 கூற்றுகள் இருக்கு பாருங்க. தாராசுரம் கோவிலை சார்ந்தா 4 கூற்றுகள். ஸோ கும்பகோணத்திற்கு அருகே உள்ளது. தாராசுர ஐராதீஸ்வரர் இந்திரன் குதிரை வழிபட்ட கடவுள். ஐராதீஸ்வரர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் வழிபட்ட ஒரு கடவுளாம். தாராசுரம் கோவில் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இது யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இக்கோவிலோட ஒட்டுமொத்தமா எப்படி இருக்குன்னா ஒரு தேர் வந்து இழுத்துன்னு போறா போல இருக்கும். எஸ், எல்லாமே கரெக்டே. எது தவறா இருக்கு? இதுதாங்க தவறா இருக்கு. ஐராதீஸ்வரர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திரனின் யானையை வழிபட்ட கடவுள். ஸோ இந்திரனோட யானையை வழிபட்ட கடவுள் தான் வந்து பார்த்தா ஐராதீஸ்வரர். இங்க குதிரைன்னு கொடுத்துருக்குது. அப்ப இதான் தவறு. யானைன்னு வந்திருக்கணும். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பொருத்தி எடுங்க பார்க்கலாம்.
சூப்பர், நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்க. அழகிய நம்பி கோவில் எங்க இருக்குன்னா திருக்குறுங்குடியில தான் இருக்கு. அழகிய நம்பி கோவில் திருக்குறுங்குடி, கரெக்ட். ரங்கநாதர் கோவில், ரங்கநாதர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம், இதுவும் கரெக்ட் தான். ஆதிநாதர் கோவில், ஆதிநாதர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி, ஓகேங்களா. திருநெல்வேலியில தான் வந்து ஆதிநாதர் கோவில் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. அப்போ சாரிங்க, ஆதிநகர் கோவில் வந்து ஆழ்வார் திருநகரில காணப்படுது. அப்போ 4. ஆதிநகர் கோவில் வந்து ஆழ்வார் திருநகரில காணப்படுது. நெல்லையப்பர் கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, நெல்லையப்பர் கோவில் தான் திருநெல்வேலி. அப்போ 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க, சீல இருக்கு பாருங்க, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து, உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ஸோ உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ஸோ இந்த கொஸ்டின் வரது கொஞ்சம் டவுட் தான், இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில், டி தாங்க இதுக்கான ஆன்சர். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் தான் வந்து உலகத்திலே நீண்ட பிரகாரங்களை கொண்டது. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஸோ மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோவால எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? சூப்பர், 1984, டி தாங்க இதுக்கான ஆன்சர். 1984 தான் வந்து என்ன பண்ணப்படுது, எதுவுமே அங்கீகரிக்கப்படுது. செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றிய கட்டடக்கலை யாருடையது? செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றிய கட்டடக்கலை யாருடையது? சூப்பர், யாருடையதுங்க? சோழர்கள் உடையது, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோழர்கள் பின்பற்றிய அந்த கட்டடக்கலை தான் செம்பியன் மாதேவியை பின்பற்றிய கட்டடக்கலை. ஓகே, அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? 1 2 சரிங்க. 3வது கூற்று வந்து தவறு. ஏன்னா கலபசூத்ராவின் சைன சரிதா எனும் சமண நூலின் ஆசிரியர் வந்து சந்திரகுப்த மௌரியர், இது கரெக்ட். சமண மதத்தை நிறுவியரும் முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சவநாதர். ஸோ முதல் தீர்த்தங்கரர் யாருன்னா பார்சவநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் தீர்த்தங்கரான பார்சங்கரநாதர், இதுவும் கரெக்ட் தான், ஓகேங்களா. கடைசி தீர்த்தங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர். கடைசி தீர்த்தங்கரர் யாருங்க? மகாவீரர். ஸோ இதுல வந்து தவறு என்னன்னா தாங்க 1வது கூற்று தாங்க இங்க தவறா இருக்கு. நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ 2 3 சரிங்க, ஓகேங்களா. ஸோ கலபசூத்ராவோட அந்த ஜைன சரிதா அப்படின்ற சமண நூலோட அந்த ஆசிரியர் யாருன்னா பத்ரபாகு, ஓகேங்களா. பத்ரபாகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலோட ஆசிரியர், ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் 1வது கூற்று தான் வந்து தவறா இருக்கு. அப்போ 2 3 சரி அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் வந்து வரணும், ஓகேங்களா. ஸோ கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்ரபாகு தான் வந்து அந்த நூலோட ஆசிரியர். மீது எல்லாமே கரெக்ட் தான். கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்பவர்கள். ஸோ நிர்வாண நிலையை அடைஞ்சிட்டு இந்த உலகிற்கும் அடுத்த உலகிற்கிடையே இருக்க ஒரு பாதையை ஏற்படுத்தவங்க தான் எப்படி அழைக்கப்படுவாங்க? சூப்பர், எப்படி அழைக்கப்படுவாங்க? தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. சீதா இதுக்கான ஆன்சர். அரிவர் கோவில் என அழைக்கப்படுவது எங்குள்ளது? பாருங்க, அரிவர் கோவில், அரிவர் கோவில்னு அழைக்கப்படக்கூடியது எங்குள்ளது? சூப்பர், அரிவர் கோவில் பாத்தீங்கன்னா இந்த சித்தன்ன வாசல் குகை ஓவியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அரிவர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில தான் காணப்படுது. ஏதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து, கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யார்? சூப்பர், யாருங்க? யுவான் சுவாங். பி தாங்க இதுக்கான ஆன்சர். யுவான் சுவாங் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்திருப்பாரு. பைரவ மலை சமணர் படுக்கைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பைரவர் மலை சமண படுக்கைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
சூப்பர். எங்கங்க? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுதுங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை எங்குள்ளது? ஸோ 22வது தீர்த்தங்கரர் தான் நேமிநாதர். அவருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை வந்து எந்த இடத்தில் காணப்படுகிறது? சூப்பர். எதுங்க? திருமலை கோவில்ல தான் வந்து காணப்படுது. சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்துல வந்து பார்த்தா திருமலை அந்த கோவில் சமண கோவில்ல தான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. புத்தருடன் தொடர்பற்றது எது? பாருங்க, 4 கூற்றுகள் புத்தரோட சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது புத்தராவோட தொடர்பற்றது எதுன்னு எடுத்து பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர். ஆமாங்க, புத்தரோட இயற்பெயர் அதுதான். முழு நிறைவு என்னும் இலக்கை எட்டியவர். ஆமா, முழு நிறைவு அப்படின்ற இலக்கை வந்து எட்டியவராக இருந்திருப்பாரு. மகாவீரரோட சமகாலத்தவர். கரெக்ட் தான். புத்தர் தனது போதனைகளை சமஸ்கிருத மொழியில் பரப்பினார். இதுதாங்க வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா புத்தர் வந்து தன்னோட போதனைகளை சமஸ்கிருத மொழியில வந்து பரப்பல. ஓகேங்களா? ஸோ அப்போ பிராகிருத மொழி, ஸோ பிராகிருத மொழியில தான் வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட போதனைகள் வந்து பரப்பியிருப்பாரு. அப்ப இது வரக்கூடாது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். பௌத்த நூலான திரிபீடகா எம்மொழியில் எழுதப்பட்டது? பௌத்த நூலான திரிபீடகா 3 கூடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம்ம பீடகா அப்படின்னுவாங்க. அந்த 3 கூடைகள்னு சொல்லுவாங்க. இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா இந்த மொழியில் எழுதப்பட்டதுங்க. பாலி மொழியில் எழுதப்பட்டது. பி தான் இதுக்கான ஆன்சர். பாலி மொழியில் எழுதப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகள் எங்கு கிடைத்தது? ஸோ 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த புத்தரோட அந்த செப்பு சிலைகள் வந்து எந்த இடத்துல கிடைச்சது? சூப்பர். எங்கங்க? நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் தான் வந்து அது கிடைச்சிருக்கும். மத்த விலாச பிரகாசனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மத்த விலாச பிரகடனம் என்னும் நூலில் எழுதியவர் யார்? சூப்பர். யாருங்க? மகேந்திரவர்ம பல்லவன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மகேந்திரவர்ம பல்லவன் தான் வந்து மத்த விலாச பிரகடனம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து 38வது கேள்வி. பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது? ஸோ பத்மாவதி அந்த பத்மாசன சிலையில உட்காந்துக்கிற அந்த புத்தரோட சிலை வந்து எந்த மாவட்டத்தில் கிடைத்தது? சூப்பர். திருநாட்டியட்டாங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாட்டியட்டாங்குடி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்மாசன கோலத்தில் இருந்த புத்தரோட சிலை வந்து கிடைச்சிருக்கும். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஸோ தலையணை பகுதியே இல்லாம கற்படுக்கைகள் வந்து இருக்குங்க. அது எந்த இடத்த வந்து காண முடிகிறது? சூப்பர். எதுங்க? வேலூர். ஏதான் இதுக்கான ஆன்சர். வேலூர்ல தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து 40வது கேள்வி. உலகின் காஃபி பானை என அழைக்கப்படுவது எது? உலகின் காஃபி பானை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? பிரேசில். பீராங்க இதுக்கான ஆன்சர். பிரேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் காஃபி பானை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அங்கதான் வந்து காஃபி அதிகமா விளையுது. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? ஸோ உலகோட நுரையீரல் இதுதான்பா என அழைக்கப்படுவது எது? உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? அமேசான் காடுகள். சீதா இதுக்கான ஆன்சர். அமேசான் காடுகள் தான் வந்து உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து 42வது கேள்வி பாருங்க. ஹரிக்கேன் என்பது டேஷ். ஹரிக்கேன் என்பது எதை குறிக்கிறது? சூப்பர். ஹரிக்கேன் என்னதுங்க? சூறாவளியை குறிக்கக்கூடியது. பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ சுனாமி. சுனாமியோட அந்த பொருள் தான் வந்து, எனக்கு சுனாமி அப்படின்றது ஒரு ஜப்பானிய மொழி சொல். அதனோட பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக அலை அப்படின்னு வரும். தவறானது எது? ஸோ 43வது கேள்வி பாருங்க. இங்க கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க.
ஸோ முதல் இந்தியாவோட முதல் பெண்கள் சார்ந்த கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர். நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சரோஜினி நாயுடு. கரெக்ட் தான். முதல் பெண் ஆளுநர் வந்து இவங்க தான். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னா சுச்சிதா கிருபாலினி. இதுவும் கரெக்ட் தான். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவராக இருந்தவர் விஜயலட்சுமி பண்டிட். இதுவும் கரெக்ட் தான். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பாத்திமா பீவி. இந்த கூற்று தான் தவறுங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். என்னன்னா ஸோ உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி தான் வந்து பாத்திமா பீவி வருவாங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டீல். ஸோ பிரதிபா பாட்டீல் தான் வந்து குடியரசுத் தலைவர். பாத்திமா பீவி வந்து உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி. பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ பெண்களுக்கான முதல் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சூப்பர். ஸோ ஜோதிராய் புலேவும் அவங்களோட மனைவியான சாவித்திரி பாயும் சேர்ந்துதான் என்ன பண்ணியிருப்பாங்க 1848. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1848 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சூப்பர். 1986 1986 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க சட்டம் ஏற்றிருப்பாங்க. 2019 அது திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றத்தின் தலைமையிடம் எங்கு செயல்படுகிறது? ஸோ நுகர்வோர் நீதிமன்றத்தோட அந்த தலைமையிடம் வந்து எங்க இருக்குங்க இந்தியாவில்? சூப்பர். எங்க இருக்கு? புதுடெல்லி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். புதுடெல்லியில தான் வந்து அதனோட தலைமையகம் வந்து காணப்படுகிறது. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம். ஸோ சாலை பாதுகாப்பு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வாரத்தில் வந்து கொண்டாடுவாங்க. அது முதல்ல எந்த ஆண்டு வந்து கொண்டாடப்பட்டது? சூப்பர். 1989. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1989 தான் வந்து கொண்டாடப்பட்டது. அடுத்து 48வது கேள்வி. ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருந்தாதது எது? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரி விதிப்பு கோட்பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் 4 விதமான கோட்பாடுகள் சொல்லியிருப்பார். அதில் எது பொருந்தாமல் இருக்குன்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருப்பாரு? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதிகளை சொல்லியிருப்பாரு. அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. தேவி விதி தான் அங்கே வராது. ஓகேங்களா? அப்போ என்ன வந்திருக்கணும்? சிக்கன விதி இதில் ஆட் ஆயிருக்கணும். தேவி விதி வந்திருக்கு. அப்போ தவறாக இருக்கிறது பி தான். 2003 முதலில் மதிப்பு கூட்டு வரி எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? 2003 அந்த வேட் டாக்ஸ் வந்து எங்க முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஹரியானா. ஸோ முதல்ல ஹரியானால தான் வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஸோ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அப்புறம் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கான ஆப்ஷனாக கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத என்ன பண்ணுங்க? கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு ஸோ இதையும் சேர்த்து உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க? நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம 10th புக்கு போயிட்டோம். சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 10th புக்கு போயிட்டோம். அதுக்கான ஷெடியூல் பிளானும் நான் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த ஷெடியூல் பிளான் பிரகாரம் 10th புக்கு படிச்சுட்டு தயாரா இருங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் நமக்கு 10th புக்ல தான் வரும். அதனால 10th புக்கு படிச்சுட்டு ரெடியா இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மூணு பருவம் முடிச்சுட்டேன். இந்த 3 பருவத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன். வரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ். நான் சொன்ன போல 10th புக்கை படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஸோ 10th புக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரும் படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.